Hi friends, நான் மகாலட்சுமி. நாம மேக்ஸில் பேசிக் அல்ஜிப்ரா பற்றி லைனாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா? இப்போது அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேக்ட்ரைஸ். இப்போ ஃபேக்ட்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு நார்மலாகவே தெரியும் ஒரு நம்பர் இருக்குன்னா நம்ம அதை வந்து எந்த ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைக்குதோ அதுதான் அதோட ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இன்கேஸ் 8 இருக்குது அப்படின்னா 8க்கு வந்து நம்ம வந்து 2 and 4 சொல்லலாம், 1 and 8 சொல்லலாம், 4 and 2 சொல்லலாம், 8 and 1 சொல்லலாம் இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து இந்த 8க்கு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை மேக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு நம்பர் இருந்தால் அதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ் இல்லையா? நமக்கு இந்த பாயிண்ட் தெரியும். அந்த மாதிரி இப்போ நாம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் நாம் இப்போது பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 8x + 24 இதில் இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸை எல்லாம் வெளியே எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 24 ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. வேரியபிள் வந்து எக்ஸ் மட்டும்தான் ஒரு டேர்மில் தான் இருக்குது, இன்னொரு டேர்மில் வேரியபிள் இல்லை. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த நியூமரிக்கல் வேல்யூவை நம்ம இப்போ பார்க்கலாம். 8 24 ரெண்டுமே நமக்கு 8 டேபிளில் வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா 8ஐ காமனாக வெளியே எடுத்துடணும். ஓகேங்களா? 8ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். 8ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1 வந்துடும். ஸோ எக்ஸ் மட்டும் இந்த இடத்துல மிச்சம் இருக்குது, 1x மட்டும். இப்போ பாருங்கள், 8 × 1x நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 8 × 1x நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 8xன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே சென்டர் சைன் வந்து ப்ளஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா 24 நமக்கு 24 வந்து 8 டேபிளில் 3 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 8 3s are 25ங்கிறதுனால நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 24 கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர். அதாவது காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம வெளியே எடுத்து பிரித்து காமிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு 8x + 24க்கு 8 × x + 3ங்கிறது ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அகெயின் அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். 32 - 40w இருக்குது. இப்போது இந்த சம்மில் பாருங்கள், 32 40 நம்ம வந்து இந்த சம்மை ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எல்லா டேபிள்ஸும் கிளியராக தெரியும்னா டேபிள் யோசிச்சுக்கோங்க, 32வும் 40யும் காமனாக எந்த டேபிளில் வரும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 32க்கு நம்ம இப்போ ஃபேக்டர் எடுத்தோம் அப்படின்னா 2 டேபிளில் போட்டோம்னா 16, அகெயின் 2 டேபிள் 8, அகெயின் 2 டேபிள் 4, 2 2 1. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு. எத்தனை தடவை பாருங்கள், 5 தடவை 2 கிடச்சிருக்கு நமக்கு. அதே மாதிரி 40க்கும் போடலாம். போட்டோம்னா 2 போட்டோம்னா 20, அகெயின் 2 போட்டோம்னா நமக்கு 10, அகெயின் 2 போட்டோம்னா நமக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதையெல்லாம் நம்ம இப்போ பிரித்து எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம சமம் பிரகாரம் 32 ஃபஸ்ட்டில் இருக்குது. 32க்கு நமக்கு என்னென்ன கிடச்சதுன்னா 5 2 கிடச்சிருக்கு இல்லையா? 2 × 2 × 2 × 2. ஓகே, அகெயின் மைனஸ் 40க்கு நமக்கு என்னென்ன கிடச்சது? 2 × 2 × 2 × 5. வெளியே ஒரு W இருக்குது, மறந்துடாதீங்க. வேரியபிள் ஒன்று தான் இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இங்கே 3 2s இருக்குது, இங்கே 3 2s இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ் பார்த்தோம்னா இந்த 3 2s. ஸோ நம்ம வெளியே எடுத்துடுறோம். 2 × 2 × 2. அப்போ மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார 2 2s are 4 இருக்குது. அகெயின் மல்டிப்ளை சைன் இன்ட்டு இங்கே மைனஸ் சைன் வரணும். இங்கே ஏன்னா இதை எடுத்துட்டோம் இல்லையா? இந்த போட்டோம்னா இந்த மைனஸ் சைன் இங்கே வந்துடும். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த 3 2வையும் வெளியே எடுத்துட்டோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு 5 and W இது மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 2 2s are 4, 4 2s are 8. 8 × 4 - 5W அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா 8 4s are 32. அகெயின் நீங்கள் ரீசெக் ஒரு முறை எப்பயுமே பண்ணி பார்த்துக்கோங்க, அதுதான் நமக்கு எப்பயுமே நல்லது. ஸோ இங்கே மைனஸ் சைனு 8 5s are நமக்கு 40W. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ரீசெக் பண்ண ஆன்சரு. இது நீங்கள் தனியாக சைடில் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக கிடச்சிருக்கா அப்படின்னு. இப்போ இதையே பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா 32வும் 40யும் 8 டேபிளில் காமனாக கிடைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக 8ஐ மட்டும் வெளியே எடுத்துருந்தீங்கன்னா சம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி தேர்ட் சம் பாருங்கள். இதிலேயே 12s + 60s². இப்போ இதில் பார்த்தோம்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் ரெண்டு வேரியபிள்ஸ் வந்திருக்கு, s1 s² 1. ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் பாருங்கள் 12 டேபிளில் நமக்கு 60 பாசிபிள் இல்லையா? 12 5s are 50. ஸோ நம்ம அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். அப்போது 12 × 1 போட்டோம்னா நமக்கு 12, அகெயின் 12 × 5 போட்டோம்னா நமக்கு 60 இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து இதில் காமனாக இருந்தக்கூடிய அந்த 12 முன்னாடி எடுத்துக்க போகிறோம். ஸோ எஸ்ஸில் வந்து ஒரு எஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே 2 எஸ் இருக்குது. தட் மீன்ஸ் எஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, நான் தனியாகவே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இது வந்து 12 இன்ட்டு எஸ் ஓகேங்களா. சென்டர் சைன் ப்ளஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து 12 இன்ட்டு 5 இன்ட்டு எஸ் இன்ட்டு எஸ் ஓகேங்களா. அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா 12 காமன் வெளியே எடுத்துட்டோம். ஒரு எஸ் காமன் வெளியே எடுத்துட்டோம் ஓகேங்களா. இப்போ 12s நம்ம ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ நம்ம அங்கே ஒன்றும் போடக்கூடாதா அப்படின்னா அது தப்பு. 1 போடணும் ஓகேங்களா. எதுவும் போடாமல் வெறும் இந்த ஆன்சரை மட்டும் எழுதிடாதீங்க. 1 டைம்ஸ் போட்டோம்னா தான் இப்போ 12s இன்ட்டு 1 போடும்போது நமக்கு ஆன்சர் 12s அப்படியே கிடைக்கும். அப்போது ப்ளஸ் சென்டர் சைன் ப்ளஸ்ஸு 12 எடுத்துட்டோம், எஸ் எடுத்துட்டோம், ஒரு எஸ் எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 5s அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 12s இன்ட்டு 1 வந்து 12s தான். 12 5s are 60, எஸ் இன்ட்டு எஸ் 6s ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ 60s ஸ்கொயர்னு அப்படி அந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா. அதே மாதிரி ஃபோர்த் சம்மு அகெயின் 12 தான் வந்திருக்கு. 12s ஸ்கொயர் டி ப்ளஸ் 28s ஓகேங்களா. இப்போது இந்த 12s ஸ்கொயர் டீயை நம்ம எப்படி பிரிக்கலாம்? எப்படி பிரிக்கலாம்னா 4 டேபிள் எடுக்கலாம். 3 4 3s ஆர் போடலாம். எஸ் 2 தடவை இருக்குது இன்ட்டு டி. அதே மாதிரி 28s போட்டோம்னா 4 7s ஆர். ஸோ 4 இன்ட்டு 7 இன்ட்டு எஸ் இல்லை சாரி 4 சார் ஓகே சார் கரெக்டு தான். ஓகே 4 7s are 28 இன்ட்டு எஸ். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த 4 and 4 காமனாக இருக்குது. ஸோ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். அகெயின் அதே மாதிரி ஒரு எஸ் காமனாக இருக்குது, அதையும் வெளியே எடுத்துடலாம். அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். மிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 3t கிடச்சிருக்கு, மிச்சம் இருக்குது. சென்டர் சைன் ப்ளஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்டில் 7 இருக்குது ஓகேங்களா. அப்போது 4s இன்ட்டு 3t தட் மீன்ஸ் 4 3 12 சாரி இங்கே ஒரு எஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னாலும் நமக்கு சம்மில் வந்து தப்பு பண்ணிடுவோம் நம்ம ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ பாருங்கள் 4s இன்ட்டு 3st இருக்குது. ஸோ 4 3s are 12, s இன்ட்டு எஸ் ஸ்கொயர் டி அப்படியே வந்துடும். ப்ளஸ் 7 4s are 28 இன்ட்டு எஸ் அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல வந்துடுது ஓகேங்களா. ஸோ காமன் பிரிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பிரிங்க. அதிலே 5th சம் பாருங்கள். இப்போது 2 டேர்ம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியுமா காமன் அப்படின்னா இல்லை. 3 டேர்ம் 4 டேர்ம் எத்தனை டேர்ம் இருந்தாலுமே நம்மளால் அதில் இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட்டை வெளியே எடுக்க முடியும் ஓகேங்களா. இப்போது இந்த சம்மில் பாருங்கள் 2x ப்ளஸ் xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது இதில் பார்த்தோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. ஸோ இதில் காமனாக வந்து எல்லாத்துலேயுமே எக்ஸுங்கிற பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம காமனாக அப்போ எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு 2 இருக்குது, செகண்ட் டேர்மில் நமக்கு ப்ளஸ் ஒய் இருக்குது, மைனஸ் தேர்ட் டேர்மில் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போது மிச்சம் ஒரு எக்ஸ் வெளியே இருக்குது ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் xy மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. இதில் வந்து எத்தனை டேர்ம் காமனாக இருந்தாலும் நம்ம வெளியே எடுக்க முடியும் பாருங்கள். இப்போ இந்த சம்மு 7xy ப்ளஸ் xy ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இப்போது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு பழகுறீங்கன்னா நீங்கள் பிரித்து எழுதுகிற மாதிரி இருந்தால் எழுதிக்கோங்க, தப்பு கிடையாது. பாருங்கள் 7 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒரு ப்ராக்கெட்டில் ப்ளஸ் செகண்ட் பாயிண்டில் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் தேர்ட் பாயிண்டில் எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போது இந்த பாயிண்டில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எக்ஸு வந்து 3லேயுமே ஒவ்வொரு தடவை இருக்குது. அதே மாதிரி ஒய்யுமே நமக்கு 3லேயுமே ஒவ்வொரு தடவை இருக்குது ஓகேங்களா. அப்போது நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் வெளியே காமனாக எடுக்க போகிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா இங்கே 7 மட்டும் மிச்சம் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில். செகண்ட் டேர்மில் பார்த்தோம்னா எக்ஸ் 1 எடுத்துட்டோம், ஒய் 1 எடுத்துட்டோம். ஸோ ஒரு ஒய் மிச்சம் இருக்குது. மைனஸ் இங்கேயும் தேர்ட் டேர்மில் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய் எடுத்துட்டோம். அப்போது ஒரு எக்ஸ் மிச்சம் இருக்குது ஓகேங்களா. எத்தனை டேர்ம் வேணால் நமக்கு காமனாக இருக்கலாம். நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம பார்த்து யோசித்து பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. இல்லையா. நெக்ஸ்ட் சம்மு 7th சம் பாருங்கள். இப்போது 22 மைனஸ்
44v into w plus 11v. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தோன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் சேமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? 11 டேபிளில் இது எல்லாமே நமக்கு பாசிபிள், 11, 22, 44. ஆனால் வேரியபிள்ஸ் வந்து நமக்கு இங்கே சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு நியூமரிக்கலை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அப்படியே ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்போது இது எல்லாமே 11 டேபிளில் வரும் இல்லையா? ஸோ 11 டேபிளில் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 22ல் 11 எடுத்துட்டோம் அப்படின்னா 11 2s are 22. ஸோ நமக்கு இங்கே 2 வந்துடும். 11 into 2 22. அதே மாதிரி 11 4s are 44. ஸோ 4. இந்த வியும் டபிள்யூவும் அப்படியே தான் இருக்க போகுது. ப்ளஸ் 11 ஒரு தடவை வெளியே எடுத்துட்டோம். ஸோ நமக்கு இங்கே 1v நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி 8th sum. இப்போ நாம் போட்டுட்ருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஒட்டுக்கா நம்ம சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் சேமான சம்ஸாக உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். என்னடா எல்லா சம்மும் ஒரே மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் இந்த பாயிண்ட் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் எடுத்து ஃபேக்டர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி எப்படி போகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதில் பாருங்கள், 24gh minus 12g plus 15h. அப்போது நாம் இந்த 24, 12, 15 இது மூணும் எந்த டேபிளில் காமனாக கிடைக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா தேர்ட் டேபிளில் கிடைக்கும் இல்லையா? அப்போது இந்த 24 எப்படி எழுதலாம்? 3 into 8 into g into h minus 12 வந்து 3 into 4 into g plus 15 வந்து 3 into 5 into h. ஓகேங்களா? அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூவை 2 செட்டாக பிரித்தோம். இந்த 2 மட்டும் எடுத்தோம்னா நம்ம ஜியை வெளியே எடுக்கலாம். அப்போது இந்த பக்கம் ஹெச் நின்றுட்டுருக்கோம். ஆனால் இப்போ 3 டேர்ம் சேமாக இருக்கிறதுனால இப்போ இதில் நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க முடியும். ஸோ இப்போ இங்கே 3, இங்கே 3, இங்கே 3 அதை மட்டும் தான் இப்போ நம்மளால் வெளியே எடுக்க முடியுது. எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பெரிய கிளாஸ் போக போக இதுக்குள்ளாரையும் வேறு சப்ஸ்டியூட் கொடுத்து எடுக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டா ஃபஸ்ட் இப்போ போதும். இதில் பார்த்தோம்னா 8 இருக்குது, ஜி இருக்குது, ஹெச் இருக்குது, மைனஸ் 3 எடுத்துட்டோம். ஸோ 4 into g இருக்குது மிச்சம், ப்ளஸ் 5 into h மிச்சம் இருக்குது. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 into 8 24gh மைனஸ் 3 4s are 12 12g ப்ளஸ் 5 3s are 15 15h நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பேசிக் பாயிண்ட்ஸு. இதில் கொஞ்சம் கிளியர் ஆகிடுங்க. கொஞ்சம் சம்ஸ் போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்ட் 2ல் வந்து இன்னும் கொஞ்சம் இதே விரிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.